சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தற்பொழுது இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கு பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாக வந்திருக்கிறது. வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் வெளியிட்டுள்ள மிக முக்கியமான தகவலை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சுயநலத்திற்காக சில மாஜி அமைச்சர்களையும் மூத்த நிர்வாகிகளையும் தனது பக்கம் வைத்துவிட்டு அதிமுகவின் சட்ட திட்டங்களுக்கு எதிராக செயல்பட்டு பொதுச்செயலாளர் பதவியே பெற்றுள்ளார் என்றும், அதிமுகவின் உயர் பதவி என்றால் அது ஒருங்கிணைப்பாளர் பதவி மட்டும்தான் இருக்கிறது என்றும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் கொள்கைகளை மீறி செயல்பட்டுள்ளார் என்றும் அதற்கான ஆவணங்களை தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் கொடுத்துள்ளார். அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கானது நீதிமன்றமானது தேர்தல் ஆணைய அதிகாரிகள் கொடுக்கின்ற இறுதி முடிவுதான் நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பாக பார்க்கப்படும் என்பதையும் தெரிவித்திருந்தது. இரண்டு தரப்பினர்களிடம் கிடைக்கப்பெற்ற ஆதாரங்களை அடிப்படையில் வைத்துக்கொண்டு தேர்தல் ஆணைய அதிகாரி பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாகத்தான் தீர்ப்பு வரும் என்பதை தற்பொழுது வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் கூறியுள்ளார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகவும் சுயநலமாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கடந்த தேர்தல்கள் அனைத்திலும் தோல்வி, கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஆனாலும் அதிலும் தோல்வியை மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் பெற முடிந்தது. இன்னமும் சட்டசபை தேர்தல் தோல்வி அடையாமல் இருக்க வேண்டும் என்றால் தொண்டர்கள் நினைப்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்படுத்த வேண்டும். அதிமுக ஒருங்கிணைவது நிச்சயமாக காலத்தின் கட்டாயம். அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்படுத்தவில்லை என்றால் அதிமுக தோல்வி அடைவது உறுதி. அது மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் இருந்தும் விரட்டியடிக்கப்படுவார்கள் 2026 சட்டசபை தேர்தல் முடிந்த பிறகு. ஆனால் அதற்கு முன்பாகவே தேர்தல் ஆணைய அதிகாரிகள் நீதிமன்றத்தில் ஆவணங்களை கொடுத்துவிட்டால் இரட்டை இலை சின்னமும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பறிபோகும். அதனால் சட்டசபை தேர்தலில் புதிய சின்னத்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பும் உருவாகும். கடைசியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ்ஸிடம்தான் வர வேண்டும். ஓபிஎஸ் அவர்கள் கையெழுத்து இல்லாமல் எதுவும் சாத்தியமில்லை என்று வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் தற்பொழுது தெரியப்படுத்தியுள்ளார். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் பதவியேற்கலாம் என்பதை